இன்று மார்கழி 27ஆம் நாள். திருப்பாவை 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பேரும் சம்மானம் நாடு புகழும் பரிசீன நன்றாக சூடகமே தோள்களையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடு போம் அதன் பின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கை வலை வாழ கூடியிருந்தோம் குடிந்தேலோரெம்பாவாய். திருப்பாவை 27ஆம் பாடலின் விளக்கம். எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருட்செல்வத்தையும் வாழ்விற்கு முக்கியமான பொருட்செல்வத்தையும் தருவாயாக. அணிகலன்களையும் புத்தாடைகளையும் எங்களுக்கு வழங்குவாயாக. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் முறையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். நன்றி. திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாடல். அது பல சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். மது வளர் பொலித்திரு உத்திர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா, எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இவ்வாய்ப்பளித்த இக்கல்லூரி நிறுவனத்திற்கு நன்றி. என் பெயர் தா குகஸ்ரீ. என் பெயர் சோ கார்த்திகா. நாங்கள் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறோம். திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாடலின் விளக்கம். இறைவனிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா? இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் அவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம், அவன் தருவதை பெற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடலின் கருத்தாகும். இவ்வாய்ப்பளித்த கல்வி நிறுவனத்திற்கு நன்றி. என் பெயர் மகேஸ்வரி, கணிதத்துறை.